அங்கேயும் வெற்றி சாத்தியப்படலாம், என்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் கண்டிப்பா ராஜினாமா பண்ணுவேன். இந்த ஆண்டு மட்டும் எப்படியாவது நம்ம ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாருன்னா, இந்த முறை ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாருன்னா, முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா, நம்ம செம்மொழி அணையை வந்து கேரளா அரசோட பேசி அதை சரி பண்ணிடலாம். இந்த முறை பஞ்சாபோட முதல்வராக இருக்கிறோம். இப்ப அவங்க சொல்றாங்களா, ஜப்பானோட துணை முதல்வர் சொல்ற மாதிரி அவருக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மறந்துட்டாரே கேஸ். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியில தான் நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம். அந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட இசை மதிவாணன் அவர்கள்ட்ட தான் அந்த நேர்காணல். ஒரு வேட்பாளர் அப்படின்னா அந்த தொகுதியினுடைய சிக்கல்கள் என்ன, அந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு தாய் போல, ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு பண்ணுவாங்களோ அதே போல ஒரு வேட்பாளர் என்பவரும் அந்த தொகுதியினுடைய மக்களுடைய பிரச்சனை என்ன, சிக்கல்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில் இசை மதிவாணன் அவர்கள் இந்த தொகுதியை சார்ந்தவர். இந்த தொகுதியினுடைய சிக்கல்கள் என்ன அப்படின்னு கேட்போம். அதுக்கு முன்னால மருத்துவம் என்பது மக்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. அந்த மருத்துவத்தை பற்றி பேசுவோம். இன்னைக்கு நம்ம வந்து அரசு மருத்துவமனையில் நிற்கிறோம். இந்த அரசு மருத்துவமனை வந்து எப்படி, இந்த அரசு மருத்துவமனையை அடுத்து எப்படி தரம் உயர்த்தணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எம்எல்ஏலேருந்து எம்பிலேருந்து அமைச்சர்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்க்கணும்னு. இப்போ இந்த அரசு மருத்துவமனையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொன்னதுல அரசு மருத்துவம்ல எம்எல்ஏ எம்பி அப்படிங்கிறது இப்ப தரம் உயர்த்தல. அதை தாண்டியே இயல்பா மக்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அதுதான் அரசு ஊழியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கம். இந்த மாதிரி தான் நாளைக்கு வெற்றி பெற்றாலும் இங்க என்ன இருக்குதோ அதுல என் பிள்ளைக்கு மருத்துவம் கொடுக்கணும். நீங்க எம்எல்ஏ ஆனாலும் வந்து பார்க்க போறீங்க, அதுல மாற்றம் இல்லை. பொதுவா இங்க என்ன தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப என் தொகுதி இது வாசு தொகுதி. இப்ப இங்க இருந்து நான் நிக்கிறது வந்து சிவகிரி தாலுகா மருத்துவமனை. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புளியங்குடியில் வந்து நகர்ப்புற மருத்துவமனை இருக்குது. அது போக வாசலில் ஒன்று இருக்குது. மித்தெல்லாம் பிஹெச் நிறையா இருக்காங்க. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய சுகாதாரமாக நிறையா இருக்கும். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய் கிராமம் மாதிரி தாலுகா அப்படிங்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே நீதிமன்றத்திலேருந்து எல்லாமே அரசு சார்ந்த எல்லா துறையும் இருக்குது. அப்போ இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு குறைஞ்சது 20,000 30,000 மக்கள் பயன்படக்கூடியது. நான் இப்போ இந்த இதுக்கு அவசர தேவைன்னா என்னோடதுன்னா மகப்பேறு மருத்துவம். ஒரு 68 வார்டு இருக்கை பெற்று கொண்டதா இருக்குது. மகப்பேறு மருத்துவத்துக்கு 24 மணி நேரம் வசதி இல்லை அப்படிங்கிறது என்னோட கோரிக்கையா இருக்கு. என்னன்னா வாசு தொகுதிக்குள்ளே 24 மணி நேரம் இல்லை. ஏன்னா நேரடியா ராஜபாளையம் போய் போறாங்க, இல்ல சங்கரங்கோயில், இல்ல தென்காசி போறாங்க. இப்போ எங்க தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இது தாலுகானால சிவகிரியிலே வச்சுக்கிட்டா சுத்தி இருக்க கிராமங்களுக்கு எல்லாம் பயன்படும். அப்படி இது 24 மணி நேரம் மகப்பேறுவா கொண்டு வரணும் அப்படின்னா 24 மணி நேரம் பணிபுரிவதற்கு மருத்துவர் வேணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் பத்தாது. 2 அரசு மகப்பேறு மருத்துவர். அப்படி மகப்பேறு மருத்துவருக்கு மயக்க மருத்துவர் தேவைப்படும். அப்ப 2 மயக்க மருத்துவர், அதே போல குழந்தை நல மருத்துவர் 2 பேர். அப்ப 3 பணியிடங்களை புதுசா உருவாக்கி இந்த 3ஐயும் நிரப்புனா 24 மணி நேரமும் எங்கேயே எங்க கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க பக்கத்துல போனா ராஜபாளையம் வந்து பக்கத்து மாவட்டம் ஆயிடுது. 20 கிலோமீட்டர். நீங்க எதுக்கு வர்றீங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது, பேஷண்டே இல்லைன்னா ஏத்துக்குவாங்க. நிறைய வந்தா நோயாளி நம்ம எப்படி பார்க்க, நீங்க உங்க மாவட்டத்துக்கு போக வேண்டியதானே, சங்கரவேல் போகும்போது ஏன் உங்களுக்கு தென்காசி போயிருக்க வேண்டியதானாங்கிறாங்க. தென்காசி போனா பக்கத்துல சங்கரவேல் அங்க போக வேண்டியதானே. அப்ப நான் என்ன சொன்னா, எல்லா மக்களும் இப்ப கல்வி காமராஜர் காலத்துல சொல்லுவாங்க, ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள ஒரு 5ஆ படிக்கிற பள்ளிக்கூடம், 5 கிலோமீட்டருக்குள்ள 10ஆ படிக்கிற பள்ளிக்கூடம், 8ஆ படிக்கிற பள்ளிக்கூடம், 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்குள்ள 10ஆ படிக்கிறோம், 12 கிலோமீட்டருக்குள்ள 12ஆ 10 கிலோமீட்டருக்குள்ள 12ஆ படிக்கிற பள்ளிக்கூடம். ஏன்னா அந்தந்த தேவைகளை அங்கங்க நிறைவு செஞ்சா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குமாங்க. அது மாதிரி எங்க தொகுதி மக்களுக்கு பிரசவத்துக்காக நாங்க வேற எங்கேயும் போய் ஒரே சங்கரவேல் தொகுதி ஆயிருது, தென்காசி சட்டமன்ற தொகுதி, ராஜபாளையங்கிறது வேற மாவட்டம். அப்ப ஏன் தொகுதிக்குன்னு வேணும்ல. அப்ப இங்க அப்படி ஒரு 24 மணி நேரம் மகப்பேறு மருத்துவத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். அதை தான் நான் மக்களுக்கு கோரிக்கை கொடுக்குறேன். 2வது, மருத்துவமனைகள் எல்லா மருத்துவமனையும் நீங்க பாத்தீங்கன்னா கழிவறை சுத்தமாவே இயல்பா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அங்க வேலை செய்யறவங்களா அப்படின்னா கிடையாது. அப்படி ஒரு பணியிடமே நிரப்பல. இன்னும் நிரப்பல. அங்க என்ன பண்றாங்கன்னா சும்மா அத்தக்கூத்துக்கு சம்பளத்தை கொடுக்குறாங்க. நீங்க 100 நாள் வேலைக்கு போனா கூட 200 சம்பளம். இவர் போட்டு நீங்க ஒரு 8,000 சம்பளம் கொடுத்தீங்கன்னா நினைச்சு பாருங்க, 30 நாளைக்கும் என்ன வந்து சேரும்? 230 240 அப்படிதான் வந்து சேரும். அப்ப அவங்க பணி செய்யணும். அப்ப என்ன, நான் கழுவுனா 10 ரூபா கொடுன்னு கேட்பாங்க. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க மக்கள் வந்து, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனாலே 10 ரூபா லஞ்சம் கேட்கறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சூழலை கடைநிலை ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா, மருத்துவ பணியாளர்கள், இந்த மருந்து கட்டுறவங்க, ஸ்ட்ரெச்சர் தள்ளிட்டு போறவங்க, கழிவறை சுத்தம், இவங்கெல்லாம் வந்து நிரப்பப்பட வேண்டிய இடத்துல சரிசமமா நிரப்பப்படணும். அவங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படணும். அதே போல உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படணும். அவங்க அரசு ஊழியர்களா நியமிக்கப்படணுங்கிறது என் கோரிக்கை. அது போல வாசு தொகுதிக்கு உட்பட்ட மருத்துவமனைகள்ல வந்து தீவிர சிகிச்சை பிரிவு இருக்கு இல்லையா, அது பேருக்குதான் இருக்கு. ஏன்னா மெஷின்கள் எல்லாம் பயன்படுத்தப்படல. அது வந்து வேலை செய்யக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய, மக்களுக்கு உதவக்கூடிய வகையில அந்த ஐசியூ வார்டுகளை மாற்றணும் அப்படிங்கிறதா நான் எம்எல்ஏ ஆனா அதை கண்டிப்பா செஞ்சு தருவேன். இப்ப இதெல்லாம் தாண்டி இந்த சிவகிரி இப்ப நம்ம நிக்கிற அரசு மருத்துவமனை, இப்ப இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே மிஷின் இருக்கு. ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்ரே மிஷின் பண்ணலாம். ஆனா ஆபரேட்டர் இல்ல. எக்ஸ்ரே மிஷின் இருக்கு, ஆபரேட்டர் கிடையாது. இப்ப நாங்க தான் ஒரு மனு போட்டோம், அதுக்கு முதலமைச்சர் மனு போட்டோம். இப்ப பக்கத்துல புளியங்குடி அரசு அங்க இருந்து ஒருத்தர் வந்து டெப்டேஷன்ல கொடுக்குறான்னு சொன்னாங்க, வாரத்துல 1 நாள்
வெள்ளிக்கிழமை மட்டும் வந்துட்டு போறாரு. அப்போ ஒரு 20ல இருந்து 25 பேர் காத்திருந்து அந்த ஒரு நாள் மட்டும் எடுக்கிறாங்க. சரி எடுத்தாலும் பிரிண்ட் கிடைக்குதானா, பிரிண்டிங் மிஷின் ரிப்பேர். 15 லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்ரே மிஷின் வாங்க தெரிஞ்ச அரசாங்கத்துக்கு 4 லட்ச ரூபா கொடுத்து பிரிண்டிங் மிஷின் வாங்க முடியாது. இந்த பிரிண்டிங் மிஷின்ல அவங்க பிரிண்ட் கொடுக்காதனால என்னன்னா, ஒருவேளை வேற மருத்துவர்கிட்ட காட்டணும் அப்படின்னா அவங்க கையில அந்த வரைபடம் கொடுக்க முடியல. அதை நிவர்த்தி பண்ணணும். டெப்டேஷன் ஆள் போட்டதை விட்டு ரெகுலரா ஒரு ஸ்டாஃப் அடிப்படையிலே இவ்வளவு சிக்கல்கள் இருக்கீங்க. இது தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது. நான் ஏன் தொகுதினால கொஞ்சம் அதனாலதான் நான் சொன்னேன் இங்க வந்து பேருக்காவது இருக்கே அப்படின்னு. ஆமா. அதை சரி செஞ்சு எங்க மக்கள் மருத்துவம் வந்து நல்லா மருத்துவம். ஏன்னா இப்ப போக்கு அரசு மருத்துவம்ல இப்ப இருக்கக்கூடிய மருத்துவர்களோ வேலை செய்யக்கூடிய செவிலியர்களோ அவங்களுக்கான அரசு ஊழியர் சம்பளம் கிடைக்கும் போது ரொம்ப திருப்தியா வேலை செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கான வேலை பளுவை குறைக்கணும், மக்களுக்கான அந்த தேவைகளை சுருக்கணும் அப்படின்னா பணியிடங்களை அதிகப்படுத்தணும். ஏற்கனவே இப்ப செவிலியர்கள் போராட்டம் நடத்தி நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு 600 பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்ப கூட கொடுத்ததுல ஒரு 200 பேர் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இங்க நிரந்தர பணியிடங்களை உருவாக்கி அதை சரி செய்யணும் அப்படிங்கிறது அதை நான் வேண்டுகோளா கொடுக்குறேன். கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியிலிருந்து நான் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனா அதை தேவைகளை சரி செய்வேன். இப்ப அடுத்து என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்களோட பிரச்சனையா? மக்களோட கல்வி. இப்ப நம்ம தொகுதியில் பாத்தீங்கன்னா அரசு கலைக்கல்லூரியே இல்ல. இங்க இந்த தொகுதிகள் அரசு கலைக்கல்லூரி இல்ல. இன்னும் சொல்ல போனா எங்க பகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ஓட்டுனா இப்போ எஸ்ஆருக்கு பிறகு 2.30 லட்சம் ஓட்டு இருக்குன்னா இங்க இருந்து நான் இப்ப ஏற்கனவே சொன்ன ராஜபாளையம், ஏற்கனவே சொன்ன தென்காசி, ஏற்கனவே சொன்ன ராஜபாளையத்துக்கு தான் எல்லா பிள்ளைங்களும் படிக்க போறாங்க. அதுபோல் தனியார் கல்லூரி இங்க 2-3 இருக்குது. பெண்களுக்கே தனியார் கல்லூரி இருக்கு. அரசு சென்னையில நடத்துற ஒருத்தர் இங்க ஒரு பிரான்ச் திறந்துட்டாரு. எங்க பிள்ளை எல்லாம் அங்க போய் படிக்கிறாங்க. ஏன் அரசால ஒரு கல்லூரி தொடங்க முடியல? அப்ப எங்க பகுதிக்குள்ள ஒரு அரசு கலைக்கல்லூரி வேணும் அப்படிங்கிறத நாங்க நிவர்த்தி ஆகும். அதே போல இது விவசாய பகுதி. ஒரு வேளாண் துறை சார்ந்த கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, அக்ரிகல்ச்சர் கல்லூரி கட்டாயம் வேணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் மகன் டாக்டர், இன்ஜினியர் மகன் இன்ஜினியர், வக்கீல் மகன் அட்வொகேட் மகன், இப்படி எல்லாரும் படிப்பு சார்ந்து போகும்போது விவசாயம் மட்டும் தொழிலா பார்க்கப்பட ஒரு இழிவான தொழிலா பார்த்து விவசாயி ஆகாம அவனும் டாக்டர் ஆகணும், அவனும் இன்ஜினியர் ஆகணும், அவனும் வளர்க்க இப்படிதான் போறாங்களே ஒழிய அந்த இது இல்ல. இன்னைக்கு அதனாலதான் இந்த விவசாயம் பண்ற எல்லாருமே தங்க நிலத்தை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை கொண்டு வருது, அவன் இடத்த பிளாட் போட்டு விற்கிறது எல்லாம் நடக்குது. சோ விவசாயம் சார்ந்த ஒரு அரசு கல்லூரி கொண்டு வந்தப்ப கலைக்கல்லூரி, விவசாய கல்லூரி இந்த ரெண்டும் எங்களோட கோரிக்கையா இருக்கு. வெற்றி பெற்றா கண்டிப்பா கொண்டு வருவோம். ஏன் இதை சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி போட்டிட்டு அத்தனை பேரும் இதை கொடுத்து ஜெயிச்சு செய்யாத விட்டாதான். இல்ல இப்ப சமீபத்துல கூட இவரு ஏகேஎஸ் விஜயன் யாரோ வந்து பேசி ஆமா. அது என்னன்னா வந்து அது செண்பகவல்லி அணை பிரச்சனை. நேரம் அங்க போயிடுமா? அது தனியா இருக்குது. இந்த விவசாயத்துக்கான ஆணி வேர் இருக்குல்ல, அதை பத்தி பேசிட்டு போயிரு. அடுத்து அங்க அதை சொல்லிடலாம். சரி, வாசுதேவநல்லூர் வந்து ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு பகுதி. இதுல முக்கியமா வந்து விவசாயம் செய்யணும்னா நீர் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில செண்பகவல்லி அணை வந்து கிட்டத்தட்ட 38-40 ஆண்டுகளாவே ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப இந்த செண்பகவல்லி போற அணையில தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம், அந்த பாதையில நின்றுட்டு இருக்கோம். இப்ப செண்பகவல்லி அணைக்கு நம்ம போக முடியாதா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது செண்பகவல்லிக்கு போற தலையணான்னு சொல்லுவோம். எங்க ஊர்ல இது தலையணை. ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும்னா தலையணை அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோமீட்டர் போனோம். செண்பகவல்லி அணைக்கு தலையணைக்கு இடைய அது குளிக்கிற இடமா. அதுக்கு மேல மலையில நீங்க ஒரு 7-8 கிலோமீட்டர் பயணிக்கணும். அப்படி பயணிச்சாதான் அந்த செண்பகவல்லி அணையோட கன்னிகா மதகுன்னு சொல்லுவாங்க. அந்த மதகுல தான் ஒரு சிறு உடைப்பு ஏற்படும். அது இன்னும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா காமராஜர் காலத்துல ஒரு உடைப்பு ஏற்படுது. அது அப்பையா சரி ஒன்றை பெறாரு. அப்புறம் எம்ஜிஆர் காலத்துல ஒரு சின்னதாகுது. அது கேரள அரசாங்கத்திட்ட போய் பணத்தை கொடுக்குறாரு. இங்கதான் தமிழ்நாட்டுக்கான சிக்கலே வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு முன்னாள் முதலமைச்சரான காமராஜர் அவர்கள் ஒரு அணையோட உடைப்பை சரி செய்யறாரு. அதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, அப்ப அந்த அணையானது தமிழ்நாட்டோட சொத்து. அதனாலதான் அவர் சரி பண்றாரு. அதனாலதானே தமிழ்நாட்டு நிதியிலிருந்து அதை சரி பண்ண முடியுது. அதுக்கப்புறமான காலகட்ட திராவிட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் காலத்துல உடைப்பு ஏற்படும் போது அவருக்கு தொகையை கொண்டு போய் எங்க போய் கொடுக்குறாரு? 5 லட்சத்தை கேரள அரசாங்கத்திட்ட கொடுக்குறாரு. அப்ப என்னன்னா இது கேரள அரசு பகுதியில அவரோட எல்லை பகுதியில இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி தமிழ்நாட்டு எல்லை பகுதியில இருந்த அந்த அணையை எப்படி கேரள எல்லை பகுதியில போனது அப்படிங்கிறத இங்க ஒரு மிகப்பெரிய அரசியல். தமிழக திராவிட மாதிரி இது ஒரு அரசியல். அந்த காலகட்டத்தில் 42 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் இந்த அணையோட உடைப்பு சரி பண்ணல. இதுல என்னன்னா ஒரு சும்மா ஒரு 6 அடியில இருந்து ஒரு 20 அடியில இருந்தது. இன்னைக்கு 250 மீட்டருக்கு மேல 250 அடி வரைக்கும் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்றாங்கன்னு நான் சொல்றேன்னா, யாராலும் அதை போய் பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியில இங்க எம்எல்ஏ எம்பியா இருந்த லிங்கம் ஐயா இருக்கும்போது ஒரு தடவை போனதா செய்தி. ஆனா அவங்களே முழுசா போக முடியல, அனுமதி கிடையாது. ஒரு பாராளுமன்ற சட்டமன்ற அணையை வந்து கேரள எல்லைக்குள்ள இருக்குங்கிறான். நீங்க இதுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பயணிச்சோன்னு வச்சுங்களேன், முதல்ல ஒரு வனத்துறை அலுவலகம் வரும். நீங்க பாட்டு அவன்கிட்ட போய் பேசிடக்கூடாது. அவன் மலையாள வனத்துறை, கேரளா. அதுக்கு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வனத்துறை வரும். இது தமிழ்நாட்டு எல்லை பகுதியெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். முதல்ல கேரளா வனத்துறை, அதுக்கப்புறம் தமிழ்நாடு வனத்துறை. இந்த ரெண்டையும் ஏன் நான் சுட்டி காட்டுறேன்னா, வனத்துறை இது எதுக்கு இருக்கு? வனம்னால எப்படிப்பட்ட ஒரு இடம் அது? இது வனங்களே பாதுகாப்பு தானே இருக்கும். வனத்துறை அலுவலகம் எப்படி இருக்கணும்? சோலையா இருக்கணும்ல. அது கேரளா வனத்துறை பாத்தீங்கன்னா உள்ள இருக்க கட்டடமே தெரியாது. நீங்க இப்படி பிரிச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா கட்டடம் இருக்கு தெரியும். கொஞ்சம் தள்ளி வலதுபுறத்துல பாருங்க, கட்டடம் மட்டும்தான் இருக்கும். அது தமிழ்நாடு வனத்துறை. உங்களுக்கு இங்கேயே புரிஞ்சுக்கணும் ஒரு அரசு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிற. அது இல்லாம இந்த பகுதியெல்லாம் நாங்க போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அரிய வகை பழங்கள்,
இப்போ இந்த பூனைப்பழம்னு சொல்லுவோம், முள்ளு பழம்னு சொல்லுவோம், கோவம்பழம், இப்படி சொன்ன உடனே நிறைய. தம்பி ஏதோ பழம் எடுத்துட்டு வராப்புல. ஆமா, இந்த கோவப்பழம். இப்ப நீங்க நம்ம சாலையில வரும்போது கூட நவாம்பழ மரம் அவ்வளவு இருந்துச்சு. நீங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் வெட்டி போதெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த பறிச்சு. மாதிரி நிறைய பழங்கள் சாப்பிட இது ஒரு மக்கள் பயன்படுத்தக்கூடிய, ஏன்னா எல்லாமே விவசாய பகுதி. இது இந்த நம்ம கன்னியாகுமரி செண்பகவல்லி அணையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 இருந்து 40,000 ஏக்கர் வரைக்கும் விவசாயம். இது இந்த சிவகிரி தாலுகா சொல்லலாம். பக்கத்துல சாத்தூர் தாலுகா இருக்குது. அங்கிட்டு போனீங்கன்னா சங்கரங்கோயில், கோயில்பட்டி போய் தூத்துக்குடி கடல்ல போய் கலக்கும். கிட்டத்தட்ட 3 மாவட்டம், 6 சட்டமன்ற தொகுதி, 3 பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட இது. அவ்வளவு அணைகளை அவ்வளவு அந்த அணையை அந்த சின்ன உடைப்பை சரி பண்ணா அவ்வளவு விவசாய நிலங்களை நிலத்தடி சேமிக்கலாம். பல கிராமங்களுக்கு வந்து எவ்வளவு. ஆனா எந்த கட்சி, திமுக, அதிமுக கூட்டணி கட்சி, எந்த கட்சி இது இல்ல. அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு கச்சத்தீவு வாசனூருக்கு ஒரு செண்பகவல்லி. நீங்க கூட சொன்னீங்க ஏகேஎஸ் விஜயன் கூட. ஆமா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திமுக டெல்லி மேலிட சிறப்பு விருந்தியாகக்கூடிய நாகப்பட்டினத்தை சார்ந்த ஏகேஎஸ் விஜயன் அவர்கள் இங்க வராங்க. வாசல வச்சு திமுக ஒரு கூட்டம் போடுது. விவசாயிகள் எல்லாம் கூட்டி வச்சு என்ன சொல்றாங்க, இந்த ஆண்டு மட்டும் எப்படியாவது நம்ம ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாருன்னா, இந்த முறை ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாருன்னா, முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா, நம்ம செம்பகவல்லி அணையை வந்து கேரளா அரசு பேசி அதை சரி பண்ணிடலாம். இந்த முறை பஞ்சாபோட முதல்வராக இருக்கிறோம். இப்ப அவங்க சொல்றாங்களா, ஜப்பானோட துணை முதல்வர் சொல்ற மாதிரி அவருக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் மறந்துட்டார் ஏகேஎஸ். அதுக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா கூட்டு வராரு. இந்த தொகுதியோட மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் இருக்காரு. அப்ப இவங்க இத்தனை முறை ஆட்சியில இருந்தவங்க யாருமே பண்ணல. இது அதிமுக சேர்த்து சொல்றேன். இவங்க போனாப்புல அதிமுக வந்தவங்கள தூக்கி நட்டுக்கு நிப்பாட்டுவாங்களா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு முன்னாடி அதிமுக தான் இருந்துச்சு. மனோகரன் சொல்லி அவர் இன்னைக்கு தாவேகா கட்சியில போய் தாவி உட்காந்துருக்காரு. அப்ப இவங்க இங்க இருக்க வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பற்றி எல்லாம் நோக்கமே இல்லை. நான் கட்டாயம் அடிச்சு சொல்றேன், நாங்க புதுமக்கள் அப்படி சொல்லிக்கலாம். புதிய கட்சியில ஏன் துண்டறிக்கல நான் வந்து செம்பகவல்லி அணை உடைப்பை சரி செய்வேன், அப்படி இல்லாத பட்சத்துல மக்களோட இறங்கி போராட்டம் நடத்துவேன், இல்லையா ராஜினாமா பண்ணுவேன், அது சரி பண்ண அப்படி நான் போடுவேன். அது ஒரு நியாயமான ஒரு வாக்கு. நீங்க திமுக நான் உங்களுக்கு முடிஞ்ச இந்த நேரங்கள்ல போட்டுருங்க, நான் தேர்தல் அறிக்கை வரட்டும் எல்லாரும் நான் கொடுக்குறேன் பாருங்க. இங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு கச்சத்தீவு திமுக எழுதுதோ அது மாதிரி இங்க செண்பகவல்லி அணைன்னு ஒரு வார்த்தை இல்லாம தேர்தல் வாக்குறுதியே இருக்காது. எத்தனையாவது முறையாக இந்த சட்டமன்ற தொகுதியை வென்றிருக்காங்க திமுக? திமுக கூட்டணி கட்சிக்காக தான் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கிட்டத்தட்ட காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் 6-7 முறை ஜெயிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு 2 முறை கொடுத்துருக்காங்க. இப்ப மதிமுக 2 முறை கொடுத்துருக்காங்க. அதிமுக நேரடியா போட்டிட்டு இருக்கு. அப்படி திமுக இந்த முறை நேரடியா போட்டியிட போதா சொல்றாங்க. ஆனாலும் போன முறை போட்டியிட ஒருவேளை வந்து கூட்டணி கட்சிங்கிறதுனால அது அணையை சரி பண்ணாம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா போன முறை மதிமுக சார்பில் போட்டிட்டு எங்க அண்ணன் சதன் திருமலைக்குமார் வந்து வைகோ சின்னத்துல பம்பரத்துல போட்டிடுது. உதயசூரியன் தானே போட்டிட்டாரு. உதயசூரியன் தான் குத்துறாங்க. அப்ப உங்க கட்சி கூட்டணி கட்சியா இருந்தாலும் உங்க சின்னம் தானே, அதுக்காக போட்டுருக்கலாம். அப்புறம் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினர் போன 2019 எங்க அண்ணன் தனுஷ் குமார் இருந்திருக்காங்க. 24 எங்க அக்கா மருத்துவர் ராணிஸ்ரீ இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து இன்னைக்கு என்னாச்சு, இந்த இதை சரி பண்ணலையா? அப்போ ஒரு நீங்க இது எப்படி பாக்கலாம்னா, முல்லைப்பெரியாறு கேரளாவோட தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை, காவிரி கர்நாடகத்தோட பிரச்சனை, பாலாறு ஆந்திரத்தோட, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் மற்ற மாநிலங்கள் நீர் சிக்கல் இருக்கு. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்துக்கு இல்ல, கிடையவே கிடையாது. தமிழ்நாடு மட்டும். இங்கதான் திராவிடமா தமிழமான்னு ஏன் தேவைப்படுதுன்னா, தமிழன் சொல்லாம திராவிடம் சொன்னதோட விளைவு சுத்தி இருக்க எல்லாத்தையும் சண்டை விட்டுட்டு இருக்கோம். அவன் தான் மலையாளி, தான் தெலுங்கு, தான் கன்னடா, தான் பஞ்சாபி, தான் சீக்கியர் அப்படின்னு இருக்கலாம். சரியா அவன் பிரச்சனை தீர்ந்திருக்கான். அதனாலதான் நாங்க சொல்றோம், எதுக்கா பேரை மாத்துறீங்க, தமிழனே சொல்லுங்க, ஏன் திராவிடன் சொல்லணும் அப்படிங்கிறோம். அதனால இந்த வாசல் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நாம் தமிழோட விவசாய சின்னம், அந்த ஏற்கனவே தாங்கிய விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி என்ன வெற்றி பெறச்சதான் கட்டாயம் நான் அடிச்சு சொல்றேன். செண்பகவல்லி கன்னியாகுமரியோட இப்ப என்னன்னு சட்டமன்றத்துல போராடுவோம். அப்படி இந்த சட்டமன்றம் ஒத்துழைக்காவிட்டா மக்கள் மன்றத்துல போராடுவோம். அங்கேயும் வெற்றி சாத்தியப்படலாம். என்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் கண்டிப்பா ராஜினாமா பண்ணுவேன். என்னன்னா 42 ஆண்டு காலம் இவங்க நானே அதே வாக்குறுதியை கொடுத்துட்டு நான் பேசி பார்த்தா நடக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த ஓட்டு கேட்க முடியாது. கண்டிப்பா. அப்ப அது என்ன சிக்கல் தெரியணும்ல. எங்க விவசாயிகள் சரி செய்ய தயாரா இருக்காங்க. இந்த அணை, இந்த தண்ணி போகக்கூடிய குளம் இருக்குல்ல, எத்தனை கம்மா இருக்குல்ல, அவங்க எல்லாம் இதை சரி செய்ய தயாரா இருக்காங்க. நாங்க காசு போட்டு சரி பண்றோங்க. ஆனா அரசு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. ஏன்னா இன்னொரு அரசாங்கத்திட்டு இருக்கு அப்படிங்கிறான். அப்ப முதல்ல இது யார்கிட்ட இருக்குது, யாரோட கட்டுப்பாடு சரியா தப்பா? என்னோட பூர்வீகத்தை எடுத்து பாரு, 1957 இது யார்கிட்ட இருந்துச்சு, எப்படி அதை இடம் மாறிச்சு? ஏற்கனவே டிஜிட்டல் சர்வேன்னு சொல்லி கேரளாக்காரன் வந்துகிட்டே இருக்கான், கொண்டு வந்து நம்ம கம்மி நிட்டிட்டே இருக்கான். இன்னொன்னு கண்ணகியுடைய நீங்க ஆட்டையை போட்டாங்க. அது மாதிரி இது போயிடுச்சுன்னா இன்னைக்கு இருக்க என்னோட தலைமுறை பிள்ளைக்கு விவசாய செம்பல் எனக்கு தெரியல, கன்னியாகுமரினா என்னன்னு தெரியாது, இங்க இருக்க தலையை நான் குளிக்கிறேன்னு தான் தெரியும். இதுக்கு மேல ஒரு அணை இருக்குது, அங்க தண்ணி வரலன்னு நிறைய பேர் தெரியாது. என் பிள்ளைய ஜென்ரேஷன்ல போய் பாருங்க, அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? இது எப்ப மீட்டு இப்ப 100 வருஷம் விட்டு போனதை எப்படி மீட்டு எடுப்பீங்க?
அப்பவே வந்து நீங்க கேட்கல, நான் வந்து திருப்பி கேட்பான்ல நம்மள. கண்டிப்பா. நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறோம். இது 500 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை சொல்றியா, அப்பயே நீ சரி பண்ணிருக்கலாம்னு கேட்பான். இன்னொன்னு நம்ம தமிழ் சமூகங்கிறது வரலாறு பேசுகிற சமூகம். இது சாதாரணமா கட்டப்பட்டதே கிடையாது. இது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து சிவகிரி வந்து ஜமீன் சொல்லுவாங்க. இப்ப தம்மல ஜமீன், நெக்கட்டான் செவல்ல ஜமீன், பூலி தோன்ற மாதிரி சிவகிரி ஜமீன். அந்த ஜமீன் திருவாங்கூர் ஜமீனோட சேர்த்து ஒப்பந்தம் போட்டு இந்த பொடி மலையில ஓடுற தண்ணியை நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். அப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒப்பந்தம் போட்டு அந்த இதுல இருந்து அணையை கட்டி கொண்டு தான் எங்களோட மக்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டு போனோம். இந்த ஜமீன் பரம்பரான்னு சொல்லக்கூடிய நாங்க அதை மீட்டெடுத்து எங்க மக்களுக்கு கொண்டு வரணும்ல. கண்டிப்பா. அப்ப நான் அந்த பகுதியில இருந்து வர்றேன், இந்த சிவகிரி விஸ்வநாபுரத்துல இருந்து வர்றேன். அப்ப எங்களோட மன்னர்கள் எங்களுக்காக செஞ்சுட்டு போனதா அதை மீட்டெடுக்காம அப்புறம் என்ன எங்களுக்கு புடுங்குற வேலை? என் தாத்தா மாட்ட கதை சொல்லியிருக்கா, இல்ல வந்து அணை உடஞ்சிருச்சுடா, அப்ப நம்ம தாத்தா போகும்போது அங்க ஒருத்தர் நின்னாராம், நான் வந்து இப்படி இப்படி கால் வச்சு தடுத்துக்குறாராம். இப்ப அப்படிலாம் நீங்க கற்பனையா தெரியுது. ஆனா அந்த சாமி குலதெய்வ வரலாறுலாம் நீங்க படிச்சு பாருங்க, கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. அந்த அணையோட உடைப்புல நின்று இப்படியே உட்காந்துக்குருவாரு. நீ போய் ஊருக்குள்ள ஆளை கூட்டு வா, அது வரைக்கும் நான் காத்துட்டு நிக்க, முடிஞ்ச அளவுக்கு உடையாம பார்த்து நீ சீக்கிரம் போய் கூட்டு வாடான்னு சொல்லி அப்படி வந்த நம்ம தாத்தன். இந்த தாத்தா வந்துட்டு கூட்டே போல, ஏன்னா நான் ஊருக்குள்ள வந்து சொல்லுவாரா, டே போகாதரா, அது சாமியா இருக்கும், அவர் எப்படியாவது நிப்பாட்டிக்கிறாரு, நம்ம போயிட்டோம்னா கால் எடுத்து அவனை தடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே அந்த மனசை இறந்து அந்த அணைய உடைப்பை தடுத்து நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லி. அதுதான் குலதெய்வமா ஐயனாரோ மாடசாமியா விட்டுடா காளியெல்லாம் வந்ததெல்லாம் குலதெய்வ வரலாறு. அப்படி நேசிச்சு கட்டின அந்த அணைகள், அதுல இருந்து வர்ற தண்ணி இத்தனை ஆண்டு காலமா விட்டுட்டு விவசாயம் பண்ண என்ன பண்ண முடியும்? நீங்க வர வழியில சாலையை பாத்தீங்கல்ல, அதுல 8 வழி சாலை கொண்டு வர கல்லு கொண்டு வச்சிருந்தாங்க 2 பக்கம். நீங்க குடிகார ரோட்ல நடப்பா எப்படி நடப்பான்? ரோடே குடியார மாதிரி நடக்குமா? அது இங்கதான் நடக்கும். ரோடு அப்படிதான் போட போறோம், சாலை அப்படிதான் போறோம். அப்போ விவசாய நிலங்களை அழிச்சு, நாட்டோட முதுகெலும்பு விவசாயம், அந்த விவசாய நிலங்களை அழிச்சு நீங்க விவசாய சாலை போட்டு என்ன பண்ண போறீங்க? அது மட்டும் இல்லாம இந்த சாலைகள்ல வரும்போது பார்த்தா அந்த இருக்கக்கூடிய 2 பக்கம் மலைகள், அது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மலையை குடஞ்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு. கனிமல திருட்டு அப்படின்னு நம்ம பேசுறோம்ல, மக்களுக்கு அது கன்னியாகுமரி பத்தி பேசுறோம். இங்க தென்காசியில பக்கத்துல இருந்த மாவட்டம் புளியரை செக் போஸ்ட். கேரளாவுக்கு ஒரு நாளைக்கு வாகனம் போயிட்டு தானே இருக்கு. ஒரு குவாரியோட உள்ள ஒரு ஜே குவாரின்னு ஒண்ணு இருக்கு, வாகனம் போயிட்டு தான் இருக்கு, அங்க உடைச்சு கொண்டு வராங்க. ஒரு நாளைக்கு 300 இருந்து 350 இருந்து 450 லாரி போகுது. நீங்க கேரளாவில இருந்து ஒரு கல்லை ஏத்திட்டு ஒரு லாரி இங்க வர முடியுதா? வர முடியாது. ஒரு படி மண்ணை கூட கொண்டு வர முடியுதா? ஆனா கேரளால இருந்து மனித மாமிச கழிவு வருது, கோழி கழிவு வருது, மருத்துவமனை கழிவு வருது. இங்க இருந்து கொண்டு போறதுல நீங்க பவுர் சத்திரம் பக்கத்துல பவுர் சத்திரம், அங்க இருந்து பாத்தீங்கன்னா இது நம்ம வாழை தாரை ஏத்திட்டு போவாங்க. வாழைத்தார வண்டியில வைக்கும்போது கீழே சருக போட்டு வைப்பாங்க, காஞ்ச சருகு அங்க கீழே உடம்பு கொட்டக்கூடாது, திரும்ப கொண்டு நம்ம ஊர்ல தான் கொட்டும். அப்ப அவனுக்கு இருக்கிற அக்கா இங்க இருக்க ஆட்சியாளருக்கு ஏன் இல்ல? இங்க இருக்க செக் போஸ்ட் போலீஸ்க்கு அவன் மலையாளியா இருக்கான், அவன் திராவிடனா இல்லையா? அதான் பிரச்சனை. இங்க சம்பளம் வாங்க வேலை செய்யற அவன் மட்டும் சம்பளம் வாங்குறானா? இங்க உழைக்கிற அவன் உழைக்கலையா? எல்லாமே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அதிகாரில இருந்து எல்லோரும் அதுக்கு உடன் போகிறான். மலை உடைக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? எந்த தொகுதியில ஒரு எம்எல்ஏ இருக்கிற, கடலூர் தொகுதியில ஒரு எம்எல்ஏ அதிமுக, இவர் திமுக கூட்டணி எம்எல்ஏ, அவர் அதிமுக எம்எல்ஏ. இந்த 2 எம்எல்ஏ அங்க போவோம் வண்டி. யோசிச்சு பாருங்க, சாலை வழியா போயிருது, விபத்து ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சட்டமன்ற ஒரு அதிமுக சட்டம் கிருஷ்ணமுரளி போய் சட்டமன்றத்தில் பேசுறாரு, வண்டி போறதுனால தண்ணி குழாய் உடஞ்சு போறதுனால அந்த வண்டியோட அளவை கொஞ்சம் குறைக்கணுங்க, வண்டியே போக கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? 350 போகாதீங்க, 300 போங்க, கொஞ்சம் கூட கொஞ்ச நாள் வெட்டிங்க. 6 மாசம் வெட்டுறது ஒரு வருஷம் தீர்வா? இதை முற்றும் ஒழிக்கணும். நாங்க அதுக்கும் இப்ப நாங்க ஆட்சியில் இல்லாத போதே பல இடங்களை போராடுறோம். இப்ப எங்க பகுதியில செங்கச்சோலை கிட்டத்தட்ட 200 செங்கச்சோலை 2 ஆண்டு காலம் போராடி நிப்பாட்டி வச்சிருக்கோம். சாராய கடை தொடர்ச்சியா போராட்டம் நடத்துறோம். இன்னைக்கு சாராய கடை ஒரு 2019 போராடி ஒரு சாராய கடை மூடிட்டோம். இவன் பார்த்தா என்னடா இவங்க சாராய கடை வரட்டும், கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா எங்க பதில சிவரி தாலையில 15 கிலோமீட்டர் டாஸ்மார்க் வர முடியல. இப்ப டாஸ்மார்க் வச்சாதானடா நீ இடிக்கிற வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணமகள் பண்றன்னு ஒண்ணு, ரெக்ரேஷன் கிளப்னு ஒண்ணு கொண்டு வராங்களா, முல்லை மருதம் அப்படிங்கிற பேர்ல ஒரு 3 கிளப்பை கொண்டு வந்து போட்டாங்க. அது யார்ட்டு இருக்குன்னா தனியாட்டு இருக்கு. இதுக்கு பேர் வந்து முல்லை மருதம் வைக்கிறேன். பேரை பாருங்க, வீரன் சரக்கு, சூரன் வச்சால சரக்கு. அது மாதிரி நீங்க இந்த உங்களுக்கு தமிழரோட அடையாளம் எதால இந்த நாளைக்கு வந்து என்னோட பேர பிள்ளைகிட்ட பேத்திட்டு போயிட்டு அவன் எங்க தாத்தா பெரிய வீரா அப்படின்னா, கோட்ரா நம்ம தாத்தா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஆஃப் தான் நம்ம அம்மாவா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? நான் பூலித்தவன் பெரிய வீரன், அழகுமுத்துக்கவன் பெரிய, சுந்தர்லிங்கம் பெரிய வீரன், அவரு மருதுபாண்டியர் பெரிய வீரர், இவர் வெண்ணிக்காலாடி பெரிய வீரர், ஒண்டி வீரர் பெரிய வீரர் அப்படின்னா, இங்க உங்ககிட்ட உனக்கு தெரியும் யாரு அப்படின்னா கோட்ரு தான் வீரன் அப்படிமா. நீங்க ஒரு திரைப்படத்துல வேக்கு ஒரு நகைச்சுவை ஒரு காமெடி, திருவள்ளுவரை காட்டிட்டு யாரு கேட்டி குஞ்சுமோன் தெரியுமா அப்படின்னு கேட்டி அப்படிவாங்கல்ல, இதனால திருவள்ளுவர் குஞ்சுமோனா மாறிடுவாரா? அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தான் தமிழரோட அடையாளங்களை அழிக்கிற வேலையை தொடர்ச்சியா பண்றாங்க. இப்ப அதையும் மீட்டெடுக்க வேண்டியிருக்கு. இவர்கிட்ட இருக்க நிலம் பொருளாதாரத்தை நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. கல்வி மருத்துவத்தை சரியான முறையில் மக்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்குமான போராட்டமா தான் அண்ணன் சீமான் நாம் தமிழர் 15 ஆண்டு காலம் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்காம தொடர்ச்சியா தனிச்சு நின்றுகிட்டே இருக்கிறோம். இந்த முறை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை எதிர்பார்க்கிறோம். முதல்ல மக்கள் மாறணும். மக்கள் வந்து பணம் வாங்கி கொண்டு வாக்குகள் செலுத்துவதாக இருக்கட்டும், இவ்வளவு குற்ற செயல்கள் நடக்குது, இவ்வளவு கனிம வளங்கள் கொள்ளை போகுது, இதெல்லாம் பார்த்துட்டோம் திமுக அதிமுகக்கு எப்படி ஓட்டு போடுறாங்கன்னா கேள்வியாவே இருக்கு. அடிப்படை மக்கள் பாவப்பட்ட மக்கள். நான் என்னை பொறுத்த என்ன சொன்னா,
பொதுமக்களை குறை சொல்றது தப்பு நான் நினைக்கிறேன். இந்த போது பாருங்க, ஜல்லியா போதுங்களா? சரி, இது போறேன், இது என் வீட்டுக்கு கொண்டு அப்படியே இங்க கூட அப்படி தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. ஹலோ, அந்த ஜல்லி வந்து டாடா உடைச்சி பாத்து போயிட்டாங்க. அந்த ஜல்லி வந்து உடைச்சி அப்படியே தெரிச்சிட்டு போகுது. இப்போ இந்த தெரிக்கல, இந்த கல்லு பாத்துங்க, நம்ம கிராம வழியா நம்ம போது அது தெரிக்கிற கல் இது. கிராம வழியா போகும்போது சின்ன பிள்ளைய சைக்கிள் அடிச்சு ஒரு கண்ணுல பட்டுருச்சு, தவறி வண்டிகள் விழுந்துச்சு, என்ன நினைச்சு பாருங்க. கண்ணுல பட்டு கண்ணுமே பாதிக்கப்பட்டுருச்சு, என்ன செய்ய முடியும்? நீங்க மருத்துவமனை பத்தி நம்ம பேசணும். இன்னைக்கு அரசு மருத்துவத்துல இதெல்லாம் இல்லங்க, தாண்டி ஒரு காது மூக்கு தொண்டை கண்ணு இதுக்கெல்லாம் நார்மலா மாதம் முழுக்க மருத்துவர் கிடையாது. ஒரு வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் கூட மருத்துவர் சிறப்பு மருத்துவர் கிடையாது. மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? அப்ப இது எல்லா பகுதியிலும் கொண்டு போனோம். நிறைய கனவுகளோட நிக்கிறோம். மக்கள் நீங்க சொன்ன மாதிரி மக்களை குறை சொல்ல நான் விரும்புதில்லை. என்ன காரணம்னா, பொதுமக்கள் அவங்க வந்து என்னன்னா, ஒரு கூட்டம் எங்க போதோ அப்படியே போகக்கூடிய மக்கள். அவங்களுக்கு ஒரு தலைமை கிடையாது இல்லையா? ஒரு இயக்க தலைமையில ஒண்ணு சேர முடியல. அப்ப அது மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் இங்க கற்பிக்கப்பட்டிருக்கு. கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அதை உடைச்சு நாம வந்துகிட்டு இருக்கோம். தனியா நிக்கணும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல முதல்வர் உறுதிப்படுத்துகிற போது வெற்றி எங்களுக்கு வந்து சார். ஏன்னா நீங்க போன பாராளுமன்ற தேர்தல் தெரிஞ்சிருக்கோம், வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் கிடையாது. சின்னம் 23 நாளைக்கு முன்னாடி தான் சின்னம் வந்துச்சு. அண்ணன் சீமான் போட்டியிடல. இப்படியான சூழலே 36 லட்சம் பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கானா, இந்த தேர்தல் சூப்பர் ஸ்டார் யாரு? முதலமைச்சர் வேட்பாளர் எங்க அண்ணன் சீமா. 234 நாம் தமிழ் கலங்காது. தமிழ்நாட்டுக்கு 36 லட்சம் வாக்குங்கிறீங்க. அந்த வாக்கை செலுத்தி ஒவ்வொருவரும் 2 வாக்குகளை எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்தாலே முடிஞ்சு. அதாவது சொல்றேன், இந்த முறை தமிழ்நாட்டுக்கான தேர்தல் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் சீமான. நாம் தமிழ் 234 ஆள் ஓட்டு எல்லா பெட்டியிலும் விவசாய சின்னம் தான் நிக்க போகுது. இப்போ ஓட்டு எப்படி விழுது மட்டும் தான். இவ்வளவு நாள் ஆண்ட திமுக அதிமுக கூட இவ்வளவு பெருமையா பேச முடியாது. 234 தொகுதி நாங்க ஒரே சின்னத்தில் நிக்கிறோம். கூட்டணி இல்லாம அவங்களால ஜெயிக்கவே முடியாது, போட்டியிடவே முடியாது. சிக்கல் அதுதான். அவன் ஏன் போட்டியில நினைக்கிறீங்க? அப்படி ஒரு சூழலை உருவாக்குனா தான் நாளைக்கு அவனும் தடிச்சு நிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறான். நின்னா தோத்துருவாங்களா? ரெண்டாவது அப்படி ஒரு சூழலை உருவாக்கி வைக்க கூடாது, பரிசோதனை கூட பண்ணக்கூடாது, எப்படின்னா 2 தொகுதியை கூட்டணி கொடுத்துட்டு தான் நிக்கணும் அப்படின்னு நம்புறான். ஏன்னா மக்கள் அந்த நம்பிக்கை கொண்டு வந்துட்டான். அதை உடப்போம். மாற்று அரசியலுங்க அதுதானே. 5 லட்சம் 2 நிச்சயம் அப்படின்னு ஜவாஹிரோல சொல்ற மாதிரி தான். சரி வாங்க போவோம் அடுத்த இடத்துக்கு. வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம் இதுதான். இது நீங்க பார்க்கும்போது இப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இது மேல அது வானமே கூரையாக கூரை கூட இல்ல, அப்படி ஒரு ஓப்பன் திறந்த வழி. திறந்த வழி கலையரங்கம் பார்த்திருப்பீங்க, திறந்த வழி திரையரங்கம் பார்த்திருப்பீங்க. திறந்த வழி பேருந்து நிலையமா வாசம் சட்டமன்றத்தில். அதுவும் இன்னைக்கு வாசநல்லூர் பேரூராட்சி இந்த சட்டமன்ற தொகுதியே வாசநல்லூர் அப்படின்னு பேர் வச்சதுக்கு அப்புறமே கூட ஒரு பேருந்து நிலையத்துல ஒரு மேற்கூரை கூட இல்லாத ஒரு பேருந்து நிலையம் இத்தனை ஆண்டு காலம் இருந்துச்சு. இப்பவும் நீங்க போட்டுருக்கத பாருங்களேன், இது என்ன ஒரு வடிவமைப்புல போட்டிருக்காங்க. ஏன் இந்த இடைவெளி விட்டாங்க? சரி, ஏதோ ஒரு திட்டம் ஒண்ணு போட வேண்டிய அவசியம் இருந்துச்சு. இது வந்து பேரூராட்சி நிதியில கூட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு சூழல் தான். என்னன்னா ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியில தலைப்பு இருக்கக்கூடியவர் இங்கேயே ஒரு எப்படி நூழல், இந்த இதுல நமக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி இங்க வச்சிடணும் அப்படிங்கிறதா எங்களோட கோரிக்கை. இப்ப பார்க்கும்போதே தெரியுது, இப்ப பெண்கள் எல்லாம் வந்து கல்லூரிக்கு போயிட்டு அந்த மகளிர் எல்லாம் நிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஆட்கள் நிக்கிறா எங்க நிப்பான்னு நினைச்சு பாருங்க. ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இவங்க நிக்க வேண்டிய பேருந்துக்கு எப்படி நிற்கணும்? இப்ப மேற்கூரை கூட இல்லாம வெயில தான் நிக்கணும். அப்படியே ஒதுங்கி அந்த சைட்ல நிக்க முடியும். வேற வழியே அவங்களுக்கு நிறுத்தத்துக்கு இடமே கிடையாது. இத்தனை ஆண்டு காலம் அப்படிதான் அது வந்து இருந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்சியாளர் வரும்போதும் நாங்க வந்து இதை வந்து நாங்க பெரிய வசந்த பூமியா சொர்க்க பூமியா சிங்கப்பூரா மாத்துவோம், அமெரிக்காவா மாத்துவோம் சொல்லதான் செய்யறாங்க. மக்களுக்கு என்ன சிக்கல்னா, ஒரு தடவை வாக்கு கேட்கும் போது நம்மளை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து யாருக்கு போட்டு என்ன போதுப்பா உழைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவங்க அதை கடந்து போறதுனாலயே அரசியல்வாதிகள் இதை ஏமாத்துறதுக்கு ரொம்ப எளிமையா. நீங்க சொன்னீங்க மேற்கூரை கூட இல்லாம இருந்தது ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும். அப்ப இவ்வளவு பயணிகள் வந்து வெளியூர்ல இருந்து வருவாங்க, இவங்களுக்கு கழிவறை வசதிகள் இதெல்லாம் எப்படி? மேற்கூரை இல்லைன்னா கழிவறை வசதி எப்படி இலவசமா கிடைக்கும்? இப்ப நீங்க இந்த பாக்கணும்னா கழிவறை வந்து கட்டண கழிப்பறை வசதியை கொடுத்துருப்பாங்க. இது இங்க மட்டும் இல்ல, நீங்க பேருந்து நிலையங்கள் எல்லா இடத்துல தமிழ்நாடு கழிப்படங்கிறது ரொம்ப கம்மி. தமிழ்நாடு முழுக்க சுகாதாரமான ஒரு இலவச கழிப்பிடத்தை அவங்களால கொடுக்க முடியாது. கட்டண கழிப்பிடம் மினிமம் 5 ரூபாய் ஆரம்பிப்பாங்க. அதுல ரொம்ப கேவலமா அது ஏதோ நீங்க அங்க போய் ஏமாத்திட்டு வர மாதிரி 10 ரூபாய் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ரொம்ப இது எப்படி சொல்றதுனே தெரியல. ஒரு பேருந்துல இருந்து அவசரமா எடுத்து வர்றவனை பிடிச்சி நீ எனக்கு 5 கொடுத்துட்டு ஓடாத 10 கொடுத்துட்டு ஓடு, நீ போய் ஏமாத்திட்டு வந்துட்டானா அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு மக்களே நம்ப முடியாத அளவுக்கு. நீங்க இந்த வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு வேட்பாளராக நிக்கிறீங்க. மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றா இந்த பேருந்து நிலையத்தை எப்படி மாத்தணும்னு ஒரு எண்ணத்தோட இருக்கு? இல்ல, நான் பார்த்து சொன்னேன், வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதி இங்கதான் பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தான் மக்கள் அவர் சந்திக்கணும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்துக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கணுமா வந்திருக்க கூடாது? அப்ப அவங்க வந்திருந்தா இந்த சட்டமன்ற இந்த பேருந்து நிலையம் எப்படி இருந்திருக்கும்? நல்லா டெவலப் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு மினி பேருந்து நிற்குது, ஒரு மினி பஸ் நிற்குதா, சிற்றுந்து நிக்குது. அது போக இது சிற்றுந்து எல்லாம் கிராமங்களுக்கு போறதுனால இங்க இன்னொரு சிற்றுந்து ஒண்ணு வரும். அது போக இங்க டெக்கட்டு சங்கரமயில் போட ஒரு பேருந்து இருக்கும். ஏன்னா டவுன் பஸ் தானே போய் தரும். இங்க 2 பேருந்து நின்றுதுன்னா இதோட நிலைமை என்ன ஆகும்?
அது வெயில் இருந்தபோது அந்த ஓட்டுநரோட அங்க போய் வண்டியில ஏறி உட்காரவும் உட்கார முடியாது, வேண்டாம். ஒரு புழுக்கமா இருக்கும். நல்ல ஒரு வடிவமைக்கப்பட்ட பேருந்து நிலையமா மாத்தணும். இப்போ ஓரளவுக்கு அதான் முன்னாடி இருந்ததுக்கு இது ஓ, கொஞ்சம் பரவாயில்லைங்க. பரவாயில்ல மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது வசதி பத்தாத அடிப்படையில நம்ம வேற இப்ப இந்த பேருந்து பேருந்து நிலையத்தை நீங்க எப்படி தரம் உயர்த்தணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இந்த 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 போட்டுருக்குல்ல ம், இந்த இதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாலையை கொண்டு வந்தாங்க. ம், இப்ப இதுக்கு அதுக்கு முன்னாடி இது இல்லாம இருந்தது. ம். அப்ப இங்க பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடை நடத்துறவங்க ம். இதுல கூட கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசு சார்பில் கடை வச்சிருப்பாங்க, பேரரசு சார்பில் 1 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டு உள் வாடகை விட்டு அது 7 லட்சமா போய் சார். இது தமிழ்நாடு முழுக்க இருக்கு. ம், அந்த நிலையை மாத்தணும். யார் எடுத்தாங்களோ அவங்கதான் கடை நடத்தணும். ம். அது தனியா ஒரு வாடகைக்கு விடக்கூடாது. கூடாது, உள்வாடகைக்கு விடக்கூடாது. அந்த கடை நடத்துறவங்களுக்கும் இங்க என்ன சிக்கல் இருக்குது, மக்களுக்கும் அவங்களுக்குமான என்ன மக்கள்கிட்ட முதல்ல கருத்து கேட்டு ம், இந்த பேருந்துல என்னவா இருக்கணும். இப்ப நீங்க இதுல பாருங்க உட்கார வசதிக்கான கொண்டு எத்தனை இருக்குன்னு பாருங்க. ம். இதுல எல்லாம் இருக்கை போட ஒரு முடியுமா, போட 3, முடியாது. 4 பேர் தான் உட்கார முடியும். இதுல இருக்கை போட முடியுமா, போட முடியாது. போட முடியும். இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, வயசானவங்க எவ்வளவு பேர்? தாராளமா போடலாமே. அப்புறம் போட்டு அழகா போடலாமே. ம். அப்ப அந்த இருக்கை வசதிகளை ஏற்படுத்தலாம். ஏன்னா இப்ப மழையில இருந்து தப்பிச்சிட்டாங்க, வெயில இருந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். ஓய்வு எடுக்கணும். அந்த மாதிரி இங்க அதுல குடிநீர் வசதி வைக்கணும். குடிநீர் நல்ல வசதி, கழிவறை வசதி, உட்காருவதற்கு நல்ல இருக்கைகள், இதெல்லாம் நம்ம செஞ்சு ஒரு கொடுக்கணும். பாதுகாப்பு. மக்கள் வந்து இரவு நேரத்துல நின்றா கூட ஒரு பாதுகாப்பு நல்ல இருக்கும். வெளிச்சமா இருக்கும் மாதிரி அதை நம்ம செஞ்சு தரணும். கண்டிப்பா அதை ஏற்படுத்தலாம். வாசுதேவநல்லூர்ல நிறைய இடங்களுக்கு நம்ம பயணங்கள் மேற்கொண்டோம், நிறைய இடங்களை காட்டினீங்க. இப்ப இந்த பேருந்து நிலையத்துடைய சிக்கல்களையும் சொன்னீங்க. இப்ப இது ஒரு விவசாய பூமியா இருக்கிறதுனால விவசாயத்துல வேற என்ன மாறுதல்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடல் பண்ணிருக்கீங்க. இல்ல வெற்றி பெற்றதுக்கு பின்னால இதெல்லாம் என் மக்களுக்கு நான் செய்வேன், இந்த ஊருக்கு செய்வேன், இது உங்களுடைய ஊர், உங்களுடைய சொந்த ஊர், இந்த மண்ணிலேயே நீங்க பிறந்து வளர்ந்து இந்த இடத்தை இப்படி மாற்றணும்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும்ல? இல்ல இப்ப நீங்க வாசனூர் முழுசா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது விவசாயம். நீங்க சொல்லி இப்ப ஊருக்குள்ள வரும்போது என்ன பிள்ளைங்க நல்லா குளுகுளுன்னு இருக்குது ஒரு மாதிரி ஏரியா. இந்த ஏரியாவே வந்து விவசாயம் 3 போகம் விளையக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு செம்பவெளி அணை பிரச்சனை இருந்தும் குறைஞ்சபட்சம் 2 போகமாவது எல்லாம் நிலத்தடியை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்ப இங்க சிக்கல் அப்படின்னு பார்த்தா அந்த விளைய வைத்த விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்குதா, வியாபாரிகளுக்கு விலை கிடைக்குதா, விவசாயிகளுக்கு விலை கிடைக்குதான்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த விவசாயிகளுக்கு விலை கிடைக்குன்னா அவங்க சேமிச்ச பொருள், அவங்க உண்டு பண்ண பொருளை சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், சேமிப்பு கிடங்கு வேணும். கட்டாயம். அது 1, 2 எல்லாம் பத்தாது. எத்தனை ஏக்கர்ல நம்ம இந்த விவசாயம் பண்றோம்னு கணக்கிட்டு அதுக்கு போதுமான அளவு ஒவ்வொரு பகுதி சொல்ற மாதிரி தான் இட ஒதுக்கீடு கொடுக்காத அந்த மாதிரி சிவகிரிக்கு ஒண்ணு கட்டலாம், ராயரி பகுதிக்கு ஒண்ணு கட்டலாம், தென்மலையில் ஒண்ணு கட்டலாம். அப்படி நீங்க ஒவ்வொரு இடத்துல சமூக நலக்கடம் கட்டுறோம், பிளே கிரவுண்ட் கட்டுறோம், இப்படி ஒண்ணு ஏன் பண்றோம், எல்லா இடத்துலயும் வேணும், தண்ணி தொட்டி ஏன் கட்டுறோம். அது மாதிரி இதுவும் எங்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பெரிய சென்ட்ரான பிளேஸ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வாசுதான் நடுவு இருக்குது. அப்படி இதை சுத்தி நிறைய கிராமங்கள் இருக்கும்போது இங்க கட்டாயம் அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய. அது மட்டும் இல்ல, நீங்க பேசும்போது சொன்னீங்க புளியங்குடி எலுமிச்சம்பழ சந்தை வந்து பெரிய அளவுல ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு. அந்த எலுமிச்சம்பழத்துக்கு நான் வந்து ஒரு கிடங்கு கட்டுவேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா. அதே போல வெறும் எலுமிச்சம்பழம் கிடங்கோடு அப்படி இல்லாம ஏற்கனவே அது மதிப்பு கூட்டு பொருளா மாற்றி. இப்ப வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம் இதுதான். இது நீங்க பார்க்கும்போது இப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இது மேல அது வானமே கூரையாக கூரை கூட இல்ல. அப்படி ஒரு ஓப்பன் திறந்த வழி. திறந்த வழி கலையரங்கம் பார்த்திருப்பீங்க, திறந்த வழி திரையரங்கம் பார்த்திருப்பீங்க. திறந்த வழி பேருந்து நிலையமா வாசனூர் சட்டமன்றத்தில். அதுவும் நீங்க வாசனூர் பேரூராட்சி இந்த சட்டமன்ற தொகுதியே வாசனூர் அப்படின்னு பேர் வச்சதுக்கு அப்புறமே கூட ஒரு பேருந்து நிலையத்துல ஒரு மேற்கூரை கூட இல்லாத ஒரு பேருந்து நிலையம் இத்தனை ஆண்டு காலம் இருந்துச்சு. இப்பவும் நீங்க போட்டுக்கிறத பாருங்களேன், இது என்ன ஒரு வடிவமைப்புல போட்டிருக்காங்க. இந்த இடைவெளி விட்டாங்க. சரி, ஏதோ ஒரு திட்டம் ஒண்ணு போட வேண்டிய அவசியம் இருந்துச்சு. இது வந்து பேரூராட்சி நிதியில கூட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு சூழல் தான் வந்து என்னன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில தலைப்பு இருக்கக்கூடியவர் இங்கேயே ஒரு எப்படி நூழல். இந்த இதுல நமக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி இங்க வச்சிடணும் அப்படிங்கிறதா எங்களோட கோரிக்கை. இப்ப பார்க்கும்போதே தெரியுது, இப்ப பெண்கள்லாம் வந்து கல்லூரிக்கு போயிட்டு அந்த மகளிர் எல்லாம் நிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆண்டு முன்னாடி இந்த ஆட்கள் நிக்க எங்க நிப்பான்னு நினைச்சு பாருங்க. ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இவங்க நிக்க வேண்டிய பேருந்துக்கு எப்படி நிற்கணும். இப்ப மேற்கூரை கூட இல்லாம வெயில தான் நிக்கணும். அப்படியே ஒதுங்கி அந்த சைட்ல நிக்க முடியும். வேற வழியே அவங்களுக்கு நிறுத்தத்துக்கு இடமே கிடையாது. இத்தனை ஆண்டு காலம் அப்படிதான் அது வந்து இருந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்சியாளர் வரும்போதும் நாங்க வந்து இதை வந்து நாங்க பெரிய வசந்த பூமியா சொர்க்க பூமியா சிங்கப்பூரா மாத்துவோம், அமெரிக்காவா மாத்துவோம் சொல்லதான் செய்யறாங்க. மக்களுக்கு என்ன சிக்கல்னா ஒரு தடவை வாக்கு கேட்கும்போது நம்மளை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து யாருக்கு போட்டு என்ன போதுப்பா உழைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவங்க அதை கடந்து போறதுனாலயே அரசியல்வாதிகள் இதை ஏமாத்துறதுக்கு ரொம்ப எளிமையா. நீங்க சொன்னீங்க மேற்கூரை கூட இல்லாம இருந்தது ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும். அப்ப இவ்வளவு பயணிகள் வந்து வெளியூர்ல இருந்து வருவாங்க, இவங்களுக்கு கழிவறை வசதிகள் இதெல்லாம் எப்படி? மேற்கூரை இல்லைன்னா கழிவறை வசதி எப்படி இலவசமா கிடைக்கும். இப்ப நீங்க இந்த பாக்கணும்னா கழிவறை வந்து கட்டண கழிப்பறை வசதியை கொடுத்துருப்பாங்க. இது இங்க மட்டும் இல்ல, நீங்க பேருந்து நிலையங்கள் எல்லா இடத்துல தமிழ்நாடு கழிப்படங்கிறது ரொம்ப கம்மி. தமிழ்நாடு முழுக்க சுகாதாரமான ஒரு இலவச கழிப்பிடத்தை அவங்களால கொடுக்க முடியாது. கட்டண கழிப்பிடம் மினிமம் 5 ரூபாய் ஆரம்பிப்பாங்க. அதுல ரொம்ப கேவலமா அது ஏதோ நீங்க அங்க போய் ஏமாத்திட்டு வர்ற மாதிரி 10 ரூபாய் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ரொம்ப இது எப்படி சொல்றதுனே தெரியல. ஒரு பேருந்துல இருந்து அவசரமா எடுத்து வர்றவனை பிடிச்சி நீ எனக்கு 5 கொடுத்துட்டு ஓடாத 10 கொடுத்துட்டு ஓடு
நீ போய் ஏமாத்திட்டு வந்துட்டானா அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு மக்களே நம்ப முடியாத சரி, அளவுக்கு இப்ப தான் நீங்க வச்சிருக்காங்க. இந்த வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு வேட்பாளராக நிக்கிறீங்க. மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றா இந்த பேருந்து நிலையத்தை எப்படி மாத்தணும்னு ஒரு எண்ணத்தோட இருக்கீங்க? இல்ல நான் இப்ப அதுதான் சொன்னேன். வாசல்ல சட்டமன்ற தொகுதி இங்கதான் பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கு. ம், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தான் மக்கள் அவர் சந்திக்கணும். ம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்துக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கணுமா வந்திருக்க கூடாது. வந்துருக்கணும். அப்ப அவங்க வந்திருந்தா இந்த சட்டமன்ற இந்த பேருந்து நிலையம் எப்படி இருந்திருக்கும்? நல்லா டெவலப் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு மினி பேருந்து நிக்குது, ஒரு மினி பஸ் நிக்குதா, சிற்றுந்து நிக்குது. ம். அது போக இது சிற்றுந்து எல்லாம் கிராமங்களுக்கு போறதுனால இங்க இன்னொரு சிற்றுந்து ஒண்ணு வரும். அது போக இங்க டெக்கட்டு ஜோன் சங்கரமயில் போற ஒரு பேருந்து இருக்கும். ஏன்னா டவுன் பஸ் தானே போய் தரேன். இங்க 2 பேர் நின்றுச்சுன்னா இதோட நிலைமை என்ன ஆகும்? அது வெயில் இருந்த போது அந்த ஓட்டுநரோட அங்க நிலைமை போய் வண்டியில ஏறி உட்காரவும் உட்கார முடியாது. வேண்டாம். ஒரு புழுக்கமா இருக்கும். நல்லா ஒரு வடிவமைக்கப்பட்ட பேருந்து நிலையமா மாத்தணும். இப்ப ஓரளவுக்கு அதான் முன்னாடி இருந்ததுக்கு இது ஓ, கொஞ்சம் பரவாயில்லைங்க. பரவாயில்ல மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது வசதி பத்தாத அடிப்படையில் நம்ம வேற இப்ப இந்த பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்தை நீங்க எப்படி தரம் உயர்த்தணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இந்த 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 போட்டுருக்கல ம், இந்த இதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாலையை கொண்டு வந்தாங்க. ம், இப்ப அதுக்கு முன்னாடி இது இல்லாம இருந்தது. ம். அப்ப இங்க பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடை நடத்துறவங்க ம். இதுல கூட கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசு சார்பில் கடை வச்சிருப்பாங்க, பேரரசு சார்பில் 1 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டு உள் வாடகை விட்டு அது 7 லட்சமா போய் சார். இது தமிழ்நாடு முழுக்க இருக்கு. ம், அந்த நிலையை மாத்தணும். யார் எடுத்தாங்களோ அவங்க தான் கடை நடத்தணும். ம். அது தனியா ஒரு வாடகைக்கு விடக்கூடாதுன்னு கொண்டு வரணும். உள்வாடகைக்கு கொண்டு விடக்கூடாது. வரணும். அந்த கடை நடத்துறவங்களுக்கும் இங்க என்ன சிக்கல் இருக்குது, மக்களுக்கும் அவங்களுக்குமான என்ன மக்கள்கிட்ட முதல் கருத்து கேட்டு ம், இந்த பேருந்து நிலையம் என்னவா இருக்கணும். இப்ப நீங்க இதுல பாருங்க உட்கார வசதிக்கான கொண்டு எத்தனை இருக்குன்னு பாருங்க. ம். இதுல எல்லாம் இருக்கை போட ஒரு முடியுமா, போட 3, முடியாது. 4 பேர் தான் உட்கார முடியும். இதுல இருக்கை போட முடியுமா, போட முடியாது. அப்புறம் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. வயசானவங்க எவ்வளவு பேர்? தாராளமா போடலாமே. அப்புறம் போட்டு அழகா போடலாமே. ம். அப்ப அந்த இருக்கை வசதிகளை ஏற்படுத்தலாம். ஏன்னா இப்ப மழையில இருந்து தப்பிச்சிட்டாங்க, வெயில இருந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். ஓய்வு எடுக்கணும். அந்த மாதிரி இங்க அதுல குடிநீர் வசதி வைக்கணும். குடிநீர் ஒரு நல்ல வசதி, குடிநீர் கழிவறை கட்டா- வசதி, உட்காருவதற்கு நல்ல இருக்கைகள், இதெல்லாம் நம்ம செஞ்சு ஒரு கொடுக்கணும். பாதுகாப்பு. மக்கள் வந்து இரவு நேரத்துல நின்றா கூட ஒரு பாதுகாப்பு நல்ல இருக்கும். வெளிச்சமா இருக்கிற மாதிரி அதை நம்ம செஞ்சு தரணும். கண்டிப்பா அதை ஏற்படுத்தலாம். ம். இந்த வாசுதேவநல்லூர்ல நிறைய இடங்களுக்கு நம்ம பயணங்கள் மேற்கொண்டோம், நிறைய இடங்களை காட்டினீங்க. இப்ப இந்த பேருந்து நிலையத்துடைய சிக்கல்களையும் சொன்னீங்க. இப்ப இது ஒரு விவசாய பூமியா இருக்கிறதுனால விவசாயத்துல வேற என்ன மாறுதல்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடல் பண்ணியிருக்கீங்க. இல்ல வெற்றி பெற்றதுக்கு பின்னால இதெல்லாம் என் மக்களுக்கு நான் செய்வேன், இந்த ஊருக்கு செய்வேன். இது உங்களுடைய ஊர், உங்களுடைய சொந்த ஊர். இந்த மண்ணிலேயே நீங்க பிறந்து வளர்ந்து இந்த இடத்தை இப்படி மாத்தணும்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும்ல? இல்ல இப்ப நீங்க வாசனூர் முழுசா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது விவசாயம். நீங்க சொல்லி இப்ப ஊருக்குள்ள வரும்போது என்ன பிள்ளைங்க நல்லா குளுன்னு இருக்குது ஒரு மாதிரி ஏரியா. இந்த ஏரியாவே வந்து விவசாயம் 3 போகம் விளையக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு செண்பகவல்லி அணை பிரச்சனை இருந்தும் குறைஞ்சபட்சம் 2 போகமாவது எல்லாம் நிலத்தடியை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்ப இங்க சிக்கல் அப்படின்னு பார்த்தா அந்த விளைய வைத்த விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்குதா, வியாபாரிகளுக்கு விலை கிடைக்குதா, விவசாயிகளுக்கு விலை கிடைக்குதான்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த விவசாயிகளுக்கு விலை கிடைக்குன்னா அவங்க சேமிச்ச பொருள், அவங்க உண்டு பண்ண பொருளை சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், சேமிப்பு கிடங்கு வேணும். கட்டாயம். அது 1, 2 பத்தாது. எத்தனை ஏக்கர்ல நம்ம இந்த விவசாயம் பண்றோம்னு கணக்கிட்டு அதுக்கு போதுமான அளவு ஒவ்வொரு பகுதி சொல்ற மாதிரி தான் இட ஒதுக்கீடு கொடுக்காத பங்கீடு அந்த மாதிரி சிவயிருக்கு ஒண்ணு கட்டலாம், ராயரி பகுதிக்கு ஒண்ணு கட்டலாம், தென்மலையில் ஒண்ணு கட்டலாம். அப்படி நீங்க ஒவ்வொரு இடத்துல சமூக நல கட்டுறோம், பிளே கிரவுண்ட் கட்டுறோம், இப்படி ஒண்ணு ஏன் பண்றோம், எல்லா இடத்துலயும் வேணும். தண்ணி தொட்டி ஏன் கட்டுறோம், அது மாதிரி இதுவும் எங்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பெரிய சென்ட்ரான பிளேஸ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வாசுதான் நடுவு இருக்குது. அப்படி இதை சுத்தி நிறைய கிராமங்கள் இருக்கும்போது இங்க கட்டாயம் அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய. அது மட்டும் இல்ல, நீங்க பேசும்போது சொன்னீங்க புளியங்குடி எலுமிச்சம்பழம் சந்தை வந்து பெரிய அளவுல ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு. அந்த எலுமிச்சம்பழத்துக்கு நான் வந்து ஒரு கிடங்கு கட்டுவேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா. அதே போல வெறும் எலுமிச்சம்பழம் கிடங்கோடு அப்படி இல்லாம ஏற்கனவே அது மதிப்பு கூட்டு பொருளா மாற்றி அது ஒரு தொழிற்சாலை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி பத்தி கொள்கையை பற்றி உங்களுக்கு தெரியும். நிலம் வளம், அந்த வளத்திலிருந்து கிடைக்கிற ஒரு தொழிற்சாலை. நில வளம் அப்படிங்கும் போது எங்க பகுதியில் என்ன விளையுது, இந்த பகுதியில் என்ன அதிகமா விளையும்? இப்ப இங்க நெல், கரும்பு, இங்க தரணி சுகர் அவர் நெல்லுக்கு நம்ம கிட்ட இதை ரெடி பண்ணி பண்றோம். அரசே கொள்முதல் பண்ணா என்ன அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகர்ந்துடலாம். இதை புளியங்குடி இப்ப இதுக்கு அடுத்து நம்ம அங்க போறோம். இப்ப அங்கதான் அந்த எலுமிச்சம்பழம் தான் அப்படிங்கும்போது எலுமிச்சம்பழத்தை கிட்டங்களை சேமிச்சு வைக்கிறத தாண்டி அதுக்கு ஒரு தொழிற்சாலை உண்டு பண்ணி ஒரு ஊறுகாய் எலுமிச்சம்பழம் என்னெல்லாம் நம்ம மதிப்பு கூட்டு வரலாம் கொண்டு வர முடியும், வினிகர் எடுக்கலாம், என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதன் மூலமா உள்ளூர்ல படிக்காதவர்களுக்கான வேலை வாய்ப்பு ஏற்படுது. இது நீண்ட காலம் போறீங்க. நீங்க சொல்றீங்க நாங்க வந்து உள்ளூர்ல படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் வேலை. இப்ப அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா ஆடு மாடு மேய்ப்பதை அரசு பணி ஆக்கணும்னு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 234 வேட்பாளரை நான் பார்த்தேன், எல்லாம் வழக்கறிஞர், பொறியாளர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் இருக்காங்க, யாருமே அதுல ஆடு மேய்க்கிறவங்களே இல்லையே அப்படின்னு கிண்டல்லா பதிவு போடுறாங்களே. இல்ல அப்படி இல்ல. என்னன்னா இப்ப படிக்காதவங்களையா எடுக்கிறாங்களோன்னு ஒரு பேச்சு வரக்கூடாதுன்னு அவங்களோட படிப்பை முன்னிலைப்படுத்தி சொல்லிட்டாங்க. 2016 போடும்போது எல்லாம் படிக்காதவங்களை போட நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல.
படிச்சவங்களும் இந்த ஆடு மாடுக்கான தொழிலை பார்க்கலாம், பால் தொழிலை பார்க்கலாம், விவசாயம் பார்க்கலாம் அப்படிங்கிறதா ஏன்னா எங்களோட ஆவிங்கிற ஒரு துறையில கூட படிச்சவங்க வேலை பார்க்கறாங்க. டாஸ்மார்க்ல படிச்ச வேலை பார்க்கறோம். ஏன்னா சாராய கடையில வேலை பார்க்கறத விட வேற இந்த ஆடு மாடு மேய்க்கிறது என்ன இருக்குது? அப்ப நம்ம என்ன முன்னாடி இவங்க விவசாயம் பார்த்தீங்க, நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு படிச்சிருந்தீங்க, விவசாயம் உங்களை போடும்போது விவசாய அம்சத்தை அப்படின்னு அறிவிச்சிட்டோம். இந்த முறை அறிவிக்கும் போது விவசாய அம்சத்தை வந்து ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்காதுல அவர் பேரை போட்டு அறிவிச்சு. நீங்க அது சொல்றீங்க. இன்னும் நிறைய முதலமைச்சர்களுடைய வீடுகள்ல, அமைச்சர்களுடைய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா நாயை குளிப்பாட்டுறது கூட படித்தவர்கள்லாம் வேலை பார்க்கறாங்க. பஸ் ஊழியர்ல காவல்துறை என்ன வேலை பார்க்கறாங்க நிறைய இடத்துல. எஸ்பியோட வீட்டுல என்னென்ன வேலை நடக்குது? காய்கறி வாங்கிட்டு போறதுக்கு அவங்க கூட்டு வரதுக்கு தான் இருக்குது. அது கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வேலை நடக்குது. இது என்னன்னா ஒரு நாம் இன்னொரு கூட எங்க ஊர்ல இப்ப எங்களை சொல்லுவாங்க, உங்களுக்கு மதிவானம் வர ஆளே கிடையாதா, தொடர்ச்சியா மதிவானே பாடுறாங்க அப்படின்னு. நானே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். என்னன்னா இப்போ பாராளுமன்ற தொகுதியில நீங்க போட்டிட்டாலும் தென்காசியில போட்டிடுறீங்க, இப்ப வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதினாலும் நீங்க தான் அங்க போட்டிடுறீங்க, ஏன் வேற யாருமே நாம் தமிழர் கட்சியில இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வருதுல்ல? இல்ல, இது நல்ல கேள்வி. அண்ணா ராசா சொன்ன மாதிரி இது நல்ல கேள்வி. ஆனா கேட்க வேண்டிய இடம் தப்பா இருக்கு. திமுக போய் பாத்து கேளுங்க, கே சாரை தவிர்த்து அங்க யாரும் அமைச்சராக முடியாதா? தங்கந்தண்டரசை தாண்டி அமைச்சராக முடியாதா? ஏவாவை தாண்டி அமைச்சராக கூடாதா? ஏன் துணை முதலமைச்சரா ஸ்டாலினோட மகன் தான் ஆகணுமா? இந்த கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லுவாங்களா? என்ன இருக்காரு, ஐ பெரியசாமி இருக்காரு, சேகர்பாபு இருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காங்க, அவங்க பெரியசாமிக்கு அடுத்து அவங்க பொண்ணு கீதாஜி ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறுநில மன்னர்கள் இருக்காங்க, அவங்க தளபதியா இருக்காங்க. இப்ப அது சிக்கல் இல்ல. நாம் தமிழர் கட்சி ஒரு வளர்ந்து வர்ற கட்சி. முறை சீட்டு கொடுத்தாலே சிக்கல். அப்படி வளர்ந்து வருகிற கட்சியில அடையாளப்பட்ட நபர்கள்னு ஒரு சில பேர் உருவாக்கத்தான் செய்யும் கட்சி. ஏன் அப்ப கொடுக்காதவங்களுக்கு என்ன பேரு? இப்ப கொடுத்ததுனால இவர் நல்லவர், ஒருத்தர் கொடுக்கலாம், ஏன் போனவர் நிப்பாட்டம் இந்த ஒரு ஆளை மாத்தினீங்க அப்படின்னு கேள்விட்டா என்ன பதில்? ஒரு கேள்வி ஒண்ணு வந்தது. கடையநல்லூர்ல போன முறை ஒரு இஸ்லாமியர் நிக்கல, ஆனா இந்த முறை அபூபக்கர்ங்கிற ஒரு இஸ்லாமியருக்கு அண்ணன் சீட்டு கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப என்ன வருதுன்னா, இஸ்லாமியருடைய வெற்றியை பறிக்க சீமான் இப்படி பண்றாரு. போன முறை இஸ்லாமியருக்கு அல்லாத ஒருத்தர் கொடுத்தாரு, அப்ப எதை பறிக்க பண்ணாரு? இல்ல யாரை ஜெயிக்க வைக்க பண்ணாரு? ஒரு திமுக ஜெயிக்க வைக்க, அதிமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு அப்படி பண்ணாரா? திமுக ஜெயிக்க வைக்க? நீங்க தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுல கூட்டணி இல்லாம ஒரு கட்சி ஜெயிக்காது அப்படிங்கிற ஒரு அரசியல் பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. அது இல்லாம அதை உடைக்கணும், தனித்துதான் நிப்பன்னு சொல்லி ஒரு கட்சி நிக்கும் போது இவன்ட காசு வாங்கிட்டு அவனை தோக்கடிக்க நிக்கான், இல்ல அவன்கிட்ட காசு வாங்கிட்டு இவனை தோக்கடி, இல்ல இப்படி பண்ணிட்டு அப்படி பண்றான், இல்ல அப்படி. கடைசி என்ன சொல்ல வராங்க? கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியும், வாங்க 2 சீட்டு வாங்கிட்டு போங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும். அப்ப நம்ம என்ன சொன்னாலும் குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிறது எங்க அண்ணன் மாநில தான். நம்ம காய்ச்ச மரம் தான் கல்லடி படும், அவன் சொல்லுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளை நம்புறவனுக்கு நம்ம நேர்மையா உண்மையா அவங்களை வேலை செய்ய முடியாது. நம்மளை நம்பக்கூடிய மக்களுக்கு, எங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு, எங்களை நம்பி இந்த தேர்தலில் இன்னும் ஓட்டு போட போற மக்களுக்கு நாங்க உண்மையா நேர்மையா உழைக்கணும். இப்ப கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்க, அப்போது இந்த வாசுதேவநல்லூருங்கிற சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் வாங்கினீங்க? போன பாராளுமன்றத்துல இந்த தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,800 சில்லற வாக்கு வாங்கினோம். அதை இன்னும் கூட நீங்க எப்படி பாத்தீங்கன்னா 2021 சட்டமன்றத்துல வாங்கினதை விட 24 கிட்டத்தட்ட 7,000 வாக்காளர்கள் இன்னும் ஓட்டு போடுற மக்கள் கூட அதிகமா ஓட்டு போடுறது. இது இப்ப இல்ல, நீங்க முதல் தேர்தல் பாத்தீங்கன்னா 4,000 தொடங்கி 9,000 ஆகி அது 16 ஆகி இப்ப 24 வந்து 23,800 வந்து நிக்குது. கண்டிப்பா இந்த முறை இந்த வாக்கு 2 மடங்கு ஆகும் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல் அரசியல். ஆமா, இப்ப 4 முனை போட்டி அப்படிங்கும் போது நீங்க வந்து இங்க ஒரு 45,000 இருந்து 50,000 வாக்குகளை பெறும்போது ஒரு வெற்றிக்கான வேட்பாளராக அப்படி கூட எடுக்காம நீங்க என்ன சிக்கல் ஆச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையை ஏற்க முடியாம அவரை தோக்கடிச்சே ஆவன்னு சொல்லி கொண்டிருந்த தினகரன்ல இருந்து மற்ற ஆட்கள்லாம் இன்னைக்கு அதே கூட்டணியில வந்து நிக்கிறாங்க. பிஜேபி எங்களுக்கு ஆகவே ஆகாது, இனிமே பிஜேபி கொட்டுங்கிற உறவு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சு நிக்கிறார். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கருணாநிதி மாதிரி ஒரு துரோகியே கிடையாதுன்னு சொன்ன விஜயகாந்த் கட்சி இன்னைக்கு அவங்க மனைவி தலைமையில அவர் மகன் ஸ்டாலின் போய் ஒட்டி உரசி கொண்டு போய் இஸ்லாமியர்களுடைய முதுகுல குத்துன துரோகி கருணாநிதி சொன்ன ஜவாஹிருல்லா அவர் கூட்டணியிலே போயிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பொது தொகுதியில் இடம் கிடையாதுன்னு சொன்ன திமுக விசிகா அவங்க கூட்டணியில பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டாரு. அப்படி எல்லா இடத்துலும் முரண்பாடு. இதெல்லாம் மக்களுக்கு புரியுது. என்ன இவங்க போய் இவங்க கூட கூட்டணி நிக்கிறாங்க? என்ன பாணினா நம்ம நாஞ்சில் சம்பத்து பண்ணா துப்புனா தொடச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு இல்ல புதிய ஒரு கட்சி வேற வந்து நிக்குது. அவங்க ஒரு மாற்றம் அவங்க செய்யற அரசியல் எவ்வளவு ஒரு அரசியலே இல்ல கோமாளித்தனமா இருக்கு அப்படிங்கிறதையும் மக்கள் பார்வையிடுறாங்க. இந்த 15 ஆண்டு கால நாம் தமிழரோட அந்த அரசியல் இருக்குல்ல, அதோட எழுச்சி இந்த தேர்தலாம் ஒட்டுமொத்தமா மக்கள்கிட்ட வெளிப்படும் நினைக்கிறேன். அதனால சொல்லணும், இப்ப கூட இங்க வந்து இறங்கணும்னு சொல்றாங்க, எத்தனை நாளும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, விதைச்சுக்கிட்டே இருக்கு தம்பி அப்படின்னு மக்கள் உங்களுக்கு நாங்க சொன்ன வார்த்தை. விதைப்புங்கிறது நாங்க சொன்னது. இன்னைக்கு ஒரு பொதுமக்கள் இருந்து அந்த வார்த்தை வருதுன்னா, நான் வந்தோடனே பார்த்தேன் நிறைய பொதுமக்கள் வந்து உங்களுக்கு கை கொடுத்து கண்டிப்பா நீங்க உறுதியா வெற்றி பெறணும், நாங்க வந்து நீங்க அண்ணன் அறிவிக்கும் போது உங்களை பார்த்தோம் அப்படிலாம் சொன்னாங்க. அதனால இந்த முறை நாம் தமிழருக்கான வாக்கு வந்து வெற்றி கோட்டை தொடுகிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உறுதியா இந்த முறை வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில வென்று தமிழ்நாட்டுடைய ஒரு சிறந்த தொகுதியாக வாசுதேவநல்லூர் தொகுதி மாறணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற
நாம் தமிழர்ல இருந்து முன்மாதிரியா கொண்டு வந்து நாங்க சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல எல்லாத்துலயுமே நாம் தமிழர் ஒரு முன்மாதிரியா இருக்காங்க. ஒரு மாநாடு நடத்தினாலும் முன்மாதிரி, ஒரு குருவி கொடையினாலும் சரி, ஒரு சுற்றுச்சூழல் பாசறைனா எப்படி இருக்கணும், ஒரு வழக்கறிஞர் பாசறை எப்படி இருக்கணும், எல்லாத்துலயும் முன்மாதிரியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்று ஒரு முன்மாதிரியா இருக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக உங்களுடைய நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க தொகுதியும் தேர்ந்தெடுத்து எங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி இந்த வலையில பயன்படுத்த மக்கள் எப்போதுமே நல்லவர்களை ஆதரிப்பார்கள். நன்றி.